உலகெங்கிலும் உள்ள டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஒரு 50 வயது ஆயிட்டாலே செக்ஸில் ஆர்வம் குறையிறத பார்க்க முடியும் தம்பதிகளுக்குள்ள. ஏன்னா இளமையாக இருக்கும்போது கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு குழந்தை பிறக்கும், 2 குழந்தை பிறக்கும், குழந்தைகளை வளர்க்குறது. ஏன் அதுக்கப்புறம் ஆர்வம் குறையுது அப்படின்னா, இந்த குழந்தைகள் பெரிதாயிடுறாங்க. சில நேரம் நம்ம வீடுகளில் ஒரு ரூம் தான் இருக்கும், குழந்தைகளோடு அந்த ரூமில் படுக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு சிக்கல். இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்கன்னு நினச்சி ரூம் கதவை திறந்து வச்சுட்டு தனி ரூமில் இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. அப்படி செக்ஸ் பண்ணுறதே தவறுன்ற ஒரு எண்ணமும் இருக்கும். கொஞ்சம் வயசாகிடுச்சு, நம்ம எதுக்கு செக்ஸு? அப்போ இளமையாக இருக்கிறவங்க, சினிமா நடிகை மாதிரி அழகாக இருக்கிறவங்க, இவங்களுக்கு தான் செக்ஸுன்ற மாதிரி நம்ம தவறான எண்ணம் வச்சுருக்கோம். உண்மை அல்ல. செக்ஸ் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் வயதாகும்போது செக்ஸ் இன்னும் கூட உங்கள் வாழ்க்கையை இனிமையாக மாற்றக்கூடும். ஏன்னா ஒரு 60-70 வயதில் வேறு என்ன பெரிய வேலை இருக்குது, நமக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் உங்கள் மனைவியோட நேரத்தை பொழுது பார்க்கலாம். அவங்க உங்களை தூண்டலாம், நீங்கள் அவங்கள தூண்டலாம், உச்சகட்டம் அடையலாம், 2 பேரும் இனிமையாக இருக்கலாம். இதுக்கு ஒரு தேவை இருக்குது. நீங்கள் கற்றுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு இருக்கு. காலியான கூடுன்னு அர்த்தம். இந்த சிவாஜி கணேசன் ஒரு படத்தில் சொல்லுவார், வயசாகிடுச்சு, ஆற்ற விட்டு பறந்து போயிடுச்சு அப்படின்னு. அதுபோல் 2 குழந்தைகளை பெற்று வளர்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க. 2 பேரும் கல்யாணம் ஆகி வேறு வேறு வீடுகளுக்கு போயிடுறாங்க. பல பேர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிடுறாங்க, இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க, எங்கேயாவது போயிடுறாங்க. மறுபடியும் கணவனும் மனைவியும் தனியாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இதை இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப ரொமான்டிக்காக நல்லா கொண்டு போக முடியும். அல்லது அதிகாரம் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு திரும்பவும் ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா இவர் பிஸியாக வேலைக்கு போயிட்டு இருந்து 58-60 வயசு வரைக்கும் எல்லாம் பெரிய சண்டைகள் இருக்காது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் ஆகி போயிட்டுருக்கோம். இப்போ இவர் முழு நேரமாக வீட்டில் இருக்கும்போது டிவி சேனல் ரிமோட்டை கையில் வச்சுக்கிட்டு அதை பண்ணு இதை பண்ணுன்னு குறை சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது திரும்ப அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை வரும். வேறு எந்த நபர்களும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஒரு வெறுத்து போய் எனக்கு இந்த மாதிரி உறவை வேண்டான்னு அவங்க வாரத்துக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது. எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம். அப்போது இதை இனிமையாக நீங்கள் எப்படி கொண்டு போகலாம்? நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, ஒரு ரொமான்டிக்காக பண்ணுங்கள். இளமையானவர்களுக்கு தான் ரொமான்ஸ்ன்னு யார் சொன்னது? மறுபடியும் வாழ்க்கையை அழகாக்குங்க, ரொமான்டிக்காகுங்க, மனைவியை தூண்டுங்க, அவங்க உங்களை தூண்டட்டும். இப்போ உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணால் மனைவிக்கு பிடிக்குது, என்னெல்லாம் நல்லா இருக்குது, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதுன்னு உங்கள் மனைவிக்கு இந்த 30 வருடங்களில் தெரிஞ்சிருக்கும். 2 பேரும் அதை ரசித்து பண்ணி இன்னும் டெய்லி செக்ஸ் வச்சுக்கலாம். டெய்லி செக்ஸ் பண்ணுறதுனால ஏராளமான நன்மைகள் இருக்குது. ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றது குறையிறது நிரூபிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா ப்ராஸ்டேட்லேருந்து எஜாக்குலேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப ஹார்டு கெமிக்கல்ஸ் இருக்குது, ப்ராஸ்டேட் கேன்சர் குறையும். அதே மாதிரி ஐஜிஏ ஆன்டிபாடிஸ் 2 பேருக்குமே அதிகமாகும், பல நோய்கள் வர்றது குறையும். ஹார்ட் அட்டாக் வர்றது 2 பேருக்குமே 50% குறையுது. டிப்ரெஷன் குறையுது, மனநோய் வர்றது குறையுது. சந்தோஷமாக இருக்கிறீங்க. உடலில் வலிகள் இருந்தால் செக்ஸ் பண்ணி முடித்த உடனே மறந்துடும். பல்வேறு விஷயங்களுக்கு இது ஒரு மாற்றாக இருக்கும். இந்த செக்ஸு உங்கள் வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும். அப்போது வயதான பிறகு செக்ஸ் என்பது மிக மிக முக்கியமானது. இன்னும் கூட வாழ்க்கையை இனிமையாக கூட செய்யும். ஏன்னா நீங்கள் இளம் வயதில் பிஸியாக இருந்திருப்பீங்க, பொருளீட்டுறது, குழந்தைகள் வாழ்க்கையை செட்டில் பண்ணுறது, குழந்தைகளுக்காக வாழ்க்கைக்கு வேலைக்கு போகிறது, 60 வயது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க, எல்லா நாட்களும் ஓடுறது. இப்போ உங்களுக்கு எல்லா கடமையும் முடிஞ்சிடுச்சு, குழந்தைகளும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு வேறு இடங்களுக்கு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் நிறைய நேரம் இருக்குது உங்களுக்கு. இதை ஒரு போர் அடித்து போய் சலித்து போய் வெறுத்து போய் வாழ்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால்
ஒரு அற்புதமான வாழ்க்கையாக மாற்றுவது நம்ம கையில் இருக்குது. அப்போ அதை ரொமான்டிக்காக நீங்கள் மாற்றணும். அது நம்ம கையில் இருக்குது. அதை பற்றி படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், ரொமான்டிக்காக வாழுங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கட்டும், அதை வச்சுக்கிட்டு சண்டை போட வேண்டாம். பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க வந்து சாக்ஸை காலை மாற்றி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஏன் உட்காந்து திட்டிகிட்டு இருப்பானே, அது அவங்க கற்றுக்கிட்டோம், தப்பாக பண்ணி கற்றுக்கட்டும், வாழ்க்கையில் அவங்க தவறுகள் பண்ணி கற்றுக்கட்டும். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு நம்ம கமெண்ட்டை உடனே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனைவி குழப்பம் பண்ணுறாங்க, தவறு பண்ணுறாங்க, காஃபியில் சர்க்கரை கம்மி, இதெல்லாம் வந்து நம்ம உடனே சொல்லி குத்தி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கட்டும், சர்க்கரை இல்லாத காஃபி எப்படி இருக்குன்னு ஒரு நாள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், இல்லை உப்பு போட்ட காஃபி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த இனிமையாக வாழ்க்கையை மாற்றுவது என்பது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக நீங்கள் மாற்ற முடியும். ரொமான்டிக்காக டெய்லி செக்ஸ் a டே கீப்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் அவே. நீங்கள் என்ன சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒரு செக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாகிடும், அந்த சண்டைகள் எல்லாம் மறந்து போயிடும். செக்ஸும் இல்லை, தூரமாக நிற்கிறீங்க, சண்டைகள் மட்டும் போடுறீங்கன்னா சண்டைகள் வெறுப்பு அதிகமாக்கிக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ளே ஏண்டா வாழ்கிறோம், இவரோட வாழ்கிறது இல்லை இந்த பெண்ணோட வாழ்கிறது ஒரு சுமை, கடினமான ஒரு விஷயமாக மாறிடும், நாட்கள் சிக்கலாக மாற ஆரம்பிச்சிடும். அப்போது செக்ஸ் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு அத்தியாவசியமானது. ஒன்று உடல் நலத்திற்கு, இன்னொன்று மனநலத்திற்கு, மூன்றாவது துணை. உங்களுக்கு வாழ்க்கையில் இறுதி காலத்தில் ஒரு துணையாக, பேச்சுக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு துணையாக இருக்கிறது பார்ட்னரை தவிர வேறு யார்? அது ரொமான்டிக்கான ஒரு பார்ட்னராக வச்சுக்கோங்க. நாம் என்ன நினைக்கிறோன்னா, இளமையான பெண்கள், சினிமா நடிகர்கள் மாதிரி இளமையான பெண்கள், இளமையான நம்ம நடிகர்கள், வீர தீரமான நடிகர்கள் தான் செக்ஸ் ரொமான்ஸ் எல்லாம் லாய்க்கானவங்க நம்ம நம்புகிறோம். ஏன் நம்ம வாழ்க்கை ரொமான்டிக், நம்ம வாழ்க்கையில் நம்ம தானே ஹீரோ. ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம ரொமான்டிக்காக நம்ம கொண்டு போக முடியும். அது நம்ம கடமையும் நமது உரிமையும் கூட. பல நேரங்கள் அதை நம்ம மறந்துடுறோம். நம்ம கதையில் நாம தான் ஹீரோ. அப்போ அதை வந்து ரொமான்டிக்காக, அட்வென்ச்சரஸாக, இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கு நாம் கற்றுக்கொள்ளணும், அதை செயல்படுத்தணும். அது வந்து உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்தும், ஒரு அர்த்தமுள்ளது விஷயமாக மாற்றும், இன்பமான விஷயமாகும். என்ன பிரச்சனை வரும்னா, நமக்கு கிடைக்காத விஷயங்கள், இல்லாத விஷயங்கள், சின்ன சின்ன தவறுகளை பெரிதுபடுத்தி நம்ம கண்ணுக்கு முன்னால் வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது நமக்கு வழக்கமாகிடுது. ஏன்னா இது எங்கேருந்து வருதுன்னா, நம்ம காடுகளில் வசிக்கும்போது ஒரு புதரில் வந்து ஒரு அசைவு தெரியுது, அது ஒன்று இருக்காது அப்படின்னு தோமேன்னு ஒருத்தன் உட்காந்துருந்தான்னா, பல முறை அப்படி பண்ணும்போது ஒரு முறை ரியலாகவே பிரச்சனை வந்து அவனுக்கு உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. அந்த சின்ன அசைவு கூட உஷாராகி அலர்ட் ஆகி ஏதாவது ஆபத்து வருமோன்னு எதிர்பார்ப்பது, அவங்க வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்களையும் பிரெயின் வந்து அலர்ட் ஆகி நெகட்டிவான விஷயங்களை எதிர்பார்ப்பது வரலாற்று ரீதியாக நம்ம மூளையில் அமிக்டலா, அதுக்கு தான் அப்படி தான் அது சென்சிட்டிவாக இருக்குது. அது இன்னும் அதுலேருந்து வெளியே வரல. ஆனால் அந்த மாதிரி ஆபத்துக்கள் இப்போ கிட்டத்தட்ட நமக்கு கிடையாது. யார் நம்மளை வந்து எதிரிகள் தாக்குறதுக்கோ கொல்றதுக்கோ அந்த மாதிரி வாய்ப்புகளே கிடையாது. ஆனாலும் நம்ம பிரெயின் வந்து அவ்வளோ நாள் அப்படி தான் வளர்ந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10,000 வருடங்களில் டக்குன்னு இது மாறிட முடியாது, லட்சக்கணக்கான வருடங்களாக அப்படி தான் வந்திருக்கு. ஆனாலும் இன்னைக்கு நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அது நம்ம புறந்தள்ளிட்டு நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ரொமான்டிக்கான, அற்புதமான, செக்ஸ் நிரம்பிய ஒரு வாழ்க்கையை வாழ்வது நம்ம வாழ்க்கை இனிமையாக்குன்றதுல சந்தேகம் இல்லை. அதை நம்ம கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் உண்மை.